வாங்கண்ணா. பாபா நானா தனியா உட்காந்துக்கிறேன், என்னாச்சு? ஒன்றும் இல்லை, கொஞ்சம் மனசு சரியில்லை, அதான் தனியாக உட்காந்துருக்கு. என்னது மனசு சரியில்லையா? எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் பார்த்துக்கிறேன். ஒன்றும் இல்லை, நாளைக்கு நான் லவ் பண்ணுற பொண்ணுக்கு கல்யாணம். அது கல்யாணமா? என்னடா சொல்றீங்க? ஆமாம். எத்தனை வருஷமா லவ் பண்றீங்க? ஒரு 5-6 வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன். 5-6 வருஷமா? ஆமாம். ஒருவேளை உங்ககிட்ட காசுல விட்டு போயிட்டாங்களோ? அதுக்காகலாம் இல்லை. நீங்க அழகாக விட்டு போயிட்டாங்களா? இல்லை. ஒருவேளை நீங்க சரியா படிக்கலன்னு விட்டு போயிட்டாங்களோ? அதுக்கும் இல்லை. ஒருவேளை நீங்க குடிக்கிறீங்கன்னு விட்டு போயிட்டாங்களோ? அதுக்கும் இல்லை. என்னை யாரும் தெரியலன்னு விட்டு போயிட்டான். எப்படின்னா தாங்கிக்கிறீங்க? நாளைக்கு காலைல கல்யாணம். அவங்க கிட்ட பேசினா கண்டிப்பா அவங்க வந்துருவாங்க. நைட்டு நான் போறேன், அவங்க கிட்ட பேசுறேன். எப்பயாச்சும் அவங்கள நைட்டு கூப்பிட்டு வரேன். நாளைக்கு காலைல உனக்கு அவங்களுக்கும் கல்யாணம். நாளைக்கு நீ போனாலும் என்னை யாரும் தெரியலதான் சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்லுவாங்க? ஏன்னா 6 வருஷமா நான் தான் அவன் லவ் பண்ணேன், அவங்க என்ன லவ் பண்ணவே இல்லை. புரியல. 6 வருஷமா நான் தான் அவன் லவ் பண்ணேன், ஆனா ஒரு நாள் கூட அவகிட்ட என் லவ் சொன்னதே இல்லை. அதனாலதான் என்னை யாரும் தெரியலன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். இதான் உங்களோட லவ்வா? இந்த மான கட்ட லவ்வ 6 வருஷம் நீ பண்ணிக்கிறேன். இது ஒரு கதைன்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரம் ஃபீல் பண்ண வேற. பட் ஆனால் நான் அவளை உண்மையாக லவ் பண்ணேன், அதனால தான் அவன் என்னை விட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். ஓ, அவளுக்காக என்ன வேணா செய்யா? இந்த கதை கதையை எல்லாருமே சொல்லி என்ன வெறுத்து